முதல் கடவுள்னா விநாயகர் தான். இந்த விநாயகர் பெருமானை நீங்கள் கும்பிடாம எந்த காரியத்திலையுமே சித்தி அடைய முடியாது. முக்கியமாக இந்த மந்திர சித்தி எந்த சாதகமும் நீங்கள் செஞ்சாலும் கைகூடாது. அவரை நீங்கள் கும்பிட்டு அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு செய்கிற காரியம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு போனாதான் உங்களுக்கு அந்த காரியம் சித்தி அடையும், அந்த மந்திரமும் சித்தி அடையும். அப்போ நீங்கள் எந்த மந்திரத்தை சித்தி அடையணும்னா விநாயகர் மந்திரத்தை தான் சித்தி அடையணும். நீங்கள் எல்லா காரியத்துக்குமே விநாயகரை கும்பிடலாம். இப்போ புதுசாக ஒரு வீடு வாங்க போகிறீங்க, ஒரு காடி வாங்க போகிறீங்க, பரீட்சைக்கு போக போகிறீங்க பிள்ளைங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே விநாயகரை வேண்டி அவர் மந்திரத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் கூட. ஏன்னா காரிய சித்திக்கு அவர் ஒரு முக்கியமான கடவுள். இந்த மந்திரத்தை நீங்கள் வியாழக்கிழமை சொல்ல ஆரம்பிக்கலாம். குளிச்சுட்டு சுத்தபத்தமாக முடிஞ்சா ஒரு மஞ்சள் கலர் சட்டை போட்டுங்க. உட்கார்ற இடத்துல சோப்பு கலர் துணி ஒன்று கீழே விரிச்சு போட்டுங்க. இந்த கலர்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் அவருக்கு பிடிச்ச கலர். சோப்பு கலரு, மஞ்சள் கலர்லாம். இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்றோம், அவருக்கு வீட்டுக்கு பிடிச்சதெல்லாம் அவருக்கு செஞ்சு கொடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டா அவர் இன்னும் சந்தோஷமாக வருவார்ல, அதுக்காக தான் அதெல்லாம் சொல்கிறேன். அந்த பிரசாதம்லாம் மோதகம் செய்யலாம், அப்புறம் பாயாசம் செஞ்சு வைக்கலாம். 48 நாளைக்கு சொல்லுங்கள். ஜப மாலை இருந்தால் ருத்ராட்ச மாலை பாய்க்கலாம். 108 வாட்டி சொல்லுங்கள், விடாமல் சொல்லுங்கள். உங்களுக்கு விநாயகர் கனவுல வந்துட்டாரோ இல்லை நீங்கள் தியானத்தில் இருக்கும் போதோ உங்களுக்கு தெரிஞ்சாலோ காட்சி கொடுத்தாலோ நீங்கள் மந்திரத்தில் சித்தி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த மந்திரம் என்ன மந்திரம்னா, வக்ரதுண்ட மகாகாரிய சூரிய கோடி சமர்ப்பிரப நிர்விக்னம் குருவே தேவோ சர்வ காரியேஷு சர்வதா. இதான் மந்திரம். இதை சொல்லி பழகுங்க. சித்தி அடைய வாழ்த்துக்கள்.